அத்தியாயம் 66 ஒரு சிறிய வெற்றி. மிருதனின் முன்மொழிவால் பயிற்றுவிப்பாளர் ஆச்சரியப்பட்டாலும் அவர் அவருக்கு பதிலளித்தார். சரி யாதவன், நீ ஏன் அவனுடன் சண்டையிட வரக்கூடாது? நீ அதிர்ச்சி அலை திறன் கொண்ட ஒரு தற்காப்புக் கலைஞர். அதனால் அவன் உடல் ரீதியாக உடலை மேம்படுத்துபவன் என்பதால் நீ அவனுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். புரிந்தது டீச்சர். யாதவன் ஒரு கொடூரமான புன்னகையை வெளிப்படுத்தி பதிலளித்தார். பின்னர் மிருதனை முஷ்டியை தாக்க அலட்சியமாக செய்கை செய்தார். இந்த தோல்வியாளர் தன்னுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துபவரின் அடையாள அட்டையைப் போலியாகக் காட்டி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறாரா? அந்த ரேங்க் பற்றிச் சொல்லவே வேண்டாம். நான் பல வருடங்களாக கடினமாக உழைத்து திரேங்க் லோ ஸ்டேட்டில் மட்டுமே இருக்கிறேன். 4 நாட்கள் கூட திறமை இல்லாத நீரேங்க் உயர் ஸ்டேட் போர் திறமை இருப்பதாகக் கூறினீர்களா? யாரை விளையாடுகிறீர்கள்? மிருதன் தனது பதவியை ஏற்றுக்கொள்வதைப் பார்த்து அவர் எரிச்சலுடன் யோசித்தான். நான் முதலில் தாக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக விரும்புகிறீர்களா? பின்னர் உங்கள் தேர்வுக்காக வருத்தப்பட வேண்டாம். எதிராளியின் முன் நின்றபோது மிருதன் அவரிடம் சாதாரணமாகச் சொன்னார். அவனது வார்த்தைகளைக் கேட்டதும் யாதவன் கேலி செய்தார். பின்னர் அவர் ஒரு வெறுப்பு தொனியில் தொடர்ந்தார். தோல்வியடைந்தவரே, உங்கள் திறனை நீங்கள் விழித்தெழுப்பிவிட்டீர்கள் என்பதற்காக உயர்வாகவும் வலிமையாகவும் நடந்து கொள்ளாதீர்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் தோல்வியடைந்தவர்தான். நான் பல ஆண்டுகளாக எனது உள்ளார்ந்த திறனை விழித்தெழுப்பி வருகிறேன். நீங்கள் உங்கள் திறனை மட்டுமே விழித்தெழுப்பினீர்கள். இயற்கையாகவே உங்களை விட எனது திறனில் எனக்கு அதிக அனுபவம் இருக்கும். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் பொறுமையின்றி கூறினார். தாக்கிக் கொண்டு முட்டாள்தனமாகப் பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் முகத்தை மேலும் அவமானப்படுத்தாமல் காப்பாற்ற இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட விரும்பாவிட்டால். இதைக் கேட்டதும் மிருதன் புருவங்களை உயர்த்தி சற்று ஆச்சரியப்பட்டதாகத் தோன்றியது. இருப்பினும் ஒரு கணம் கழித்து அவர் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி பின்னர் பதிலளித்தார். அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பிறகு நான் இப்போது தொடங்குகிறேன். அப்படிச் சொல்லிவிட்டு மிருதன் உடனடியாக தனது உருவத்தை ஓரளவு மாற்றிக்கொண்டான். அவனது தலைமுடி வெள்ளை நிறமாக மாறியது. அவனது கண்கள் மஞ்சள் பச்சை நிறத்தில் இருந்தன. அவன் பதிலுக்கு நடுங்கிய யாதவனை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவரது கண்களில் ஒரு குளிர்ச்சியான மின்னல் மின்னியது. அவனது தோற்றத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தால் அனைவரும் உடனடியாக அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் கண்களை சந்தேகித்தபடி அவரை வெறுமையாக பார்க்கத் தொடங்கினர். அவன் உண்மையிலேயே தன் திறமையை விழித்துக் கொண்டானா? அவர்கள் அனைவரும் அவநம்பிக்கையுடன் ஆழமாக நினைத்தார்கள். மிருதன் உண்மையில் தனது திறனை எழுப்பிவிட்டார் என்று அவர்கள் நம்பவில்லை. இப்போது வரை அவர்கள் அதை தங்கள் கண்களால் பார்க்க முடிந்தது. மிருதனின் விழித்தெழுந்த திறனின் இந்தக் காட்சியைக் கண்டு வியந்த மக்களில் பவநாதனும் ஒருவர். விவரிக்க முடியாத ஒரு கடுமையான ஒளியை வெளிப்படுத்தும் மிருதனின் உருவத்தைப் பார்த்ததும் அவருக்கு உடனடியாக பயம் ஏற்பட்டது. அடப்பாவி, இந்த தோல்விக்காரன் உண்மையிலேயே அவனின் திறமையை எழுப்பிவிட்டானா? கடந்த காலத்தில் அவனுக்கு நடந்ததற்கு அவன் பழிவாங்கப் போகிறான் என்று என்னிடம் சொல்லாதே. இப்போது மிருதனுடன் சண்டையிட்டால் தன்னால் அவனை வெல்ல முடியாது என்று உணர முடியும் என்பதால் அவர் அமைதியாக பயத்தில் யோசித்தார். இந்த கட்டத்தில் மிருதன் திடீரென்று பேசினான். சரி, இப்போது நான் என் திறனை செயல்படுத்திவிட்டேன். அதனால் அது போதுமானதாக இருக்க வேண்டும். நான் முதலில் தாக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள், இல்லையா? மற்ற தரப்பினரின் உடலைச் சுற்றியுள்ள ஒளிவட்டத்தை உணர்ந்தபோது தான் தவறு செய்துவிட்டதாக யாதவன் உணர்ந்தார். இது ஒரு மிருகத்தின் ஒளிவட்டம். ஒரு தற்காப்புக் கலைஞராக மற்றவர்களைச் சுற்றியுள்ள ஆரா அல்லது குய் மீதான அவனது உணர்வுகள் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தன. எனவே அவர் கூறியதை விட மற்ற தரப்பினர் இன்னும் வலிமையானவர்கள் என்பதை அவர் தெளிவற்ற முறையில் சொல்ல முடிந்தது. நான் ஏன் வாயைத் திறக்க வேண்டியிருந்தது? மிருதன் அவனை தன் எண்ணங்களை முடிக்க விடவில்லை. திடீரென்று அவன் சொன்னான். சரி, இதோ நான் கேல் ரைடிங் திறமையை பயன்படுத்தி எதிராளியை நெருங்கும்போது காற்றின் ஊடாக ஏற்கனவே நகர்ந்துவிட்டதாக அவர் சொல்லி முடித்த தருணம். பின்னர் அவன் வேகமாக வெளியே செல்லும்போது தனது கையை பின்னோக்கி உயர்த்தி தனது வார்த்தைகளை முடித்தார். வா, நில். யாதவன் தாமதமாக பேச ஆரம்பித்தார். அப்போது அவர் தனது கண்களால் பார்க்க முடியாத வேகத்தில் முஷ்டி நெருங்கி வருவதைக் கண்டார். அடுத்த கணம் பாம்! குத்தின் தாக்கத்தால் மூக்கு உடைந்த நிலையில் அவர் பறந்து செல்லப்பட்டார். அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. அனைவரையும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதிர்ஷ்டவசமாக
மிருதன் மிகவும் பின்வாங்கினார். தற்செயலாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மிருதன் சேதம் விளைவித்துவிடுமோ என்று பயந்தான். அதனால் அவருக்கு மூக்கு உடைந்தது மட்டுமே. இல்லையெனில் மிருதனின் புதிதாக கற்றுக்கொண்ட ஆழமான கைமுஷ்டி நுட்பத்தால் அவரைப் போன்ற பலவீனமான ஒருவர் மிருதனிடமிருந்து ஒரு சாதாரண குத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. இருப்பினும் தற்போதைய முடிவு பலவீனமான அல்லது அமைச்சூர் ஒருவர் சாதிக்கக்கூடிய ஒன்றல்ல என்பது தெளிவாகிறது. அடுத்த கணம் மிருதன் உடனடியாக தனது மாற்றமடைந்த நிலையை அவிழ்த்துவிட்டான். அவன் திரும்பிப் பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியம், அதிர்ச்சி, நம்ப முடியாத தன்மை மற்றும் அவநம்பிக்கை ஆகியவற்றைக் கண்டார்கள். மிருதன் பயிற்றுவிப்பாளரை அணுகியபோது அவர்கள் மீது எந்த கவனமும் செலுத்தவில்லை. பின்னர் அவன் சாதாரணமாக கூறினான், இப்போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இல்லையா டீச்சர்? ஆசிரியர் உருமாறிய தருணத்திலிருந்து இறுதிவரை பேச்சில்லாமல் திகைத்துப் போனார். அங்கு அவர் தனது எதிராளியை எளிதில் தோற்கடித்தார். இருப்பினும் இப்போது அவனது வார்த்தைகளைக் கேட்டதும் அவனை பார்ப்பதற்கு முன்பு அவர் தனது மயக்க நிலையிலிருந்து வெளியேறினார். ஆமா, சரி, எந்த பிரச்சினையும் இல்லை. உங்க முறை வரும்போது நீங்க பக்கத்துல போய் பதிவு செய்யலாம். ஆசிரியர் வெறுமையாக மிருதனிடம் கூறினார். தெளிவாக இன்னும் அதிர்ச்சியில் இருந்தார். அவர் பிடிக்க மறந்துவிட்டார். யாதவன் ஒரு குத்தில் பறந்து செல்லப்பட்டார். இதனால் அவர் அறையின் சுவரில் மோதினார். மிருதன் நடந்து சென்றதும் அப்போதுதான் அவர் சுயநினைவுக்கு வந்தார். அமைதியாக வருத்தத்தில் தனக்குள் நினைத்துக் கொண்டார். இந்த குழந்தை உண்மையிலேயே விழித்தெழுந்துவிட்டான். அவனுக்கும் அந்த அளவுக்கு வலிமையான திறமை இருக்கிறது. இப்போதுதான் அவனுடைய அசைவை என்னால் சமாளிக்க முடியவில்லை. அவன் அந்த யாதவனை தாக்கும்போது அவன் அடித்த அடியைத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. பொறு, ஷிட், நான் உண்மையில் அந்த உபயோகமற்ற குழந்தையைப் பிடிக்க மறந்துவிட்டேன். அடடா, அவனுக்கு எதுவும் பெரிய அளவில் நடக்கவில்லை என்று நம்புகிறேன். இதை யோசித்த பிறகு அவர் உடனடியாக எழுந்து அவரை பார்க்கச் சென்றார். அந்த மிருதனின் குத்து அவரது மூக்கை உடைக்க முடிந்தது என்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் உடனடியாக குணமடையவில்லை என்றால் அது அவரது முகத்தில் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லும் அளவுக்கு இருந்தது. அந்த எண்ணத்துடன் பதிவு செயல்முறையை இன்னும் தொடங்க வேண்டியிருப்பதால் தாமதமாகிவிடும் முன் மருத்துவமனைக்குள் செல்ல உதவுமாறு மாணவர்களில் ஒருவரிடம் கூறினார்.